ஒரு அழகான கிராமத்தோட கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. அந்த கிராமத்தில் ரொம்பவும் அழகான ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்துச்சு. அண்ணன் தம்பியும் ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அப்பா மட்டும்தான், அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு சொந்தமாக ஒரு மாட்டு பண்ணையே இருந்துச்சு. அதை இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கிறனால சேர்ந்து அன்பாக அந்த மாட்டை பார்த்துக்கிடுவாங்க. பால் கறந்து விற்று அந்த பைசாவை அப்பா தான் வச்சுக்கிடுவாங்க. அண்ணனுக்கும் தம்பிக்கும் சமமாக பிரித்து கொடுப்பாங்க. அப்பா ரெண்டு பசங்களையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனாலும் அப்பாவுக்கு இளையவனை கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா அவன் கொஞ்சம் அப்பாவியாக இருப்பான். அதனால் அவனை ரொம்ப பிடிக்கும். மூத்தவன் பேர் ராமன். பார்க்க அப்பாவியாக இருப்பான். ஆனால் ரொம்ப சுயநலமாக யோசிப்பான். தான் மனைவி தான் குடும்பம்னு மட்டும்தான் யோசிப்பான். அடுத்தவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டான். அதே மாதிரி தான் தன்னோட மனைவியும் யோசிப்பா. அதே மாதிரி தான் தன்னோட குழந்தைகளையும் அவங்க வளர்க்காங்க. இளையவன் பேர் லக்ஷ்மணன். அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு நடப்பான். அப்பா மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லாத்தையுமே அவன் ரொம்ப நல்லாவே மதிப்பான். அதே மாதிரி தான் பொண்டாட்டிக்கும் சொல்லி கொடுத்துருக்கான், தான் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்கான் அவன். ஒரு நாள் அப்பா சொன்னாங்க, வர வர இப்போல்லாம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைடா. அப்படி அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சொத்தை பங்கு போட்டுக்கோங்க, அண்ணன் சொல்கிற மாதிரியே செய்யணும்னு தம்பிக்கிட்ட சொன்னான். அதே மாதிரி மூத்தவன் என்ன சொல்கிறானோ அதே மாதிரி நடந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும்னு தம்பிக்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. திடீர்னு ஒரு நாள் அப்பா இறந்துட்டாங்க. அப்பா அப்பா இங்க பாருங்கப்பா, உங்களை விட்டா எனக்கு வேற யாருப்பா இருக்கா? அப்பா இங்க வாங்கப்பா. அந்த குரலை கேட்டு அவ மனைவியும் குழந்தையும் அங்க வந்தாங்க. அப்பா எந்திங்கப்பா, என்னப்பா ஆச்சு? அதை பார்த்த பூஜா கத்தி அழ ஆரம்பிச்சா. மாமா, மாமா என்ன மாமா ஆச்சு? எந்திங்க மாமா, உங்களை விட்ட எங்களுக்கு யாரு மாமா இருக்கா? எந்திங்க மாமா. மாமா, மாமா நீங்கள் தானே மாமா எங்களை பார்த்துக்கணும். எந்திங்க மாமா, உங்களை விட்ட யாரு மாமா இருக்கா? எந்திங்க மாமா. இந்த விஷயத்தை கேட்ட பெரியவனுக்கும் பெரியவன் பொண்டாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்கக்குள்ள சொத்தை எப்படி பிரிக்கலான்னு பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அப்பாவை கூட ஓடி போய் பார்க்கல. அந்த மாடு அதை எப்படி பிரிக்கலான்னு யோசிக்க அப்படின்னு மனைவி கிட்ட கேட்டான். மனைவியும், என்னங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, மாட்டை பாதி பாதியாக பிரிக்க வேண்டாம். மாட்டு கொடுக்குற பால் நமக்கு, மாடு போடுற சாணம் உங்கள் தம்பிக்குன்னு சொல்லிடுங்க, சரிங்களா? இப்போ விட்டுருங்க, ஒரு வாரம் கழித்து மெதுவாக உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இப்போவே சொன்னால் நம்மளை பற்றி அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும்ட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அண்ணன் தம்பி சேர்ந்தே செஞ்சாங்க. அப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இரவு வேளையில் ராமனோட பொண்டாட்டி காவியா அவ கணவர்கிட்ட பேச ஆரம்பிச்சா. என்னங்க, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உங்கள் தம்பிகிட்ட நாளைக்கு காலையில் மறக்காமல் சொல்லிடுங்க. காவியா, அதுக்கு எதுக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணணும் காவியா? இப்பவே கூப்பிட்டு என் தம்பிகிட்ட சொன்னா போதும். நாளைக்கு காலையில அவன் பாட்டுக்கு வருவான், மாட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சாணி அள்ளிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுவான். கொஞ்சம் கூட தாமதிக்காம அண்ணன் அன்னைக்கு இரவே தம்பியை கூட்டு விட்டுருக்கான். அதை கேட்டு தம்பி அலறி அடிச்சுக்கிட்டு அண்ணனை பார்க்க வந்தான். தம்பி லக்ஷ்மணா, அண்ணன் சொல்றத கேளு. மாடு 3 தான் இருக்கு, அதை நம்ம பங்கு வைக்க முடியாது. அதனால மாட்டு பால் எல்லாம் அண்ணன் எடுத்துக்கிறேன், மாட்டோட சாணியெல்லாம் நீ எடுத்துக்கோ. அதுல நிறைய உரம் பண்ணலாம், நிறைய திருநார் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதனால இந்த உரத்தை நீ எடுத்துக்கோ, பாலை அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தம்பிக்கிட்ட பேசினான். வீட்டுக்கு போன தம்பியோட மனைவி கேட்க ஆரம்பிச்சா, என்னங்க சொன்னாங்க உங்க அண்ணன்? எதுக்கு உங்களை இந்த நைட்டு கூட்டு விட்டாங்க? வேற ஒன்றும் இல்லைம்மா, மாடு 3 தான் இருக்கு, அதனால அதை இப்போதைக்கு பங்கு பிரிக்க முடியாது. அதனால மாட்டு பாலெல்லாம் அண்ணன் எடுத்துக்கிறதாவும் மாட்டு உரத்தெல்லாம் நம்மளே எடுக்க சொன்னதாகவும் அண்ணன் சொன்னான். அண்ணன் சொன்னபடி கேட்கணும் தானே அப்பா சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி தானம்மா நம்ம நடந்துக்கணும். நாளைக்கு காலையில் போய் மாட்டு சாணம் எடுத்துட்டு வந்துடுறேன். அதை நல்லா காய வச்சு நம்ம சாம்பலாக்கலாம், உரமாக்கலாம். சரியாம்மா? சரிங்க, இந்த விஷயத்தில் உங்களுக்கு விருப்பம்னா எனக்கும் விருப்பம்தாங்க. நான் என்ன மறுக்கவா போகிறேன்? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம செய்யலாம். இன்னும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படியே நம்ம காலம் போயிடக்கூடாது. அதுக்கு அடுத்த கட்டம் யோசித்துக்கிட்டே இருக்கணும். அப்போந்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுக்கு நானும் கண்டிப்பாக பக்கபலமாக இருப்பேன். நம்ம சாணியை இப்போதைக்கு எருவாகவும் உரமாகவும் ஆக்கலாங்க. இரவு முடிஞ்சு அடுத்த நாள் காலையிலையும் மெதுவாக விடிஞ்சிச்சு. காலையில் விடிஞ்சதும் அண்ணன் தம்பி 2 பேரும் பண்ணைக்கு கிளம்பியாச்சு. அங்கே போய் அண்ணன் கடன்னு பால் எல்லாம் கறந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டான். தம்பி அங்கே உள்ள சாணத்தெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தம் செஞ்சு அவனோட சாணத்தெல்லாம் அவன் கூடையில் எடுத்துட்டு அங்கேருந்து 2 பேருமே கிளம்பிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அடுத்த நாள் விடிஞ்சிச்சு. பால்லாம் கறந்து பால் வாங்க நிறைய பேர் வருவாங்க.
ஏன்னா ஊர்லேயே இவங்க தான் பெரிய மாட்டு பண்ணையார். அது மட்டும் இல்லாமல் தம்பிக்கு ஒரு பாலும் கொடுக்காம எல்லா பாலும் இவனே எடுத்துக்கிறனால ஊரில் உள்ள எல்லாரும் பால் வாங்க அண்ணன்கிட்ட தான் வருவாங்க. அதனால் அண்ணனுக்கு நிறைய செழிப்பான பைசா. தம்பிக்கு கூட பைசா கொடுத்தா தான் பால் கொடுப்பான், அப்படிப்பட்ட அண்ணன். ஆனால் தம்பியும் தம்பி மனைவியும் அந்த சாணியெல்லாம் எடுத்து தட்டி செவுத்துல அடித்து அதெல்லாம் காஞ்சி அதை எடுக்கணுமேனு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். தான் மனைவிக்கும் அதிகமான வேலை இருக்கிறதா அவன் யோசித்தான். மனைவி செய்கிற வேலையெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். என்ன நம்ம வாழ்க்கை இப்படியே போகக்கூடாது அப்படின்னு யோசித்தான். திடீர்னு ஒரு நாள் தம்பி வீட்டில் உள்ள மெயினான கரண்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஏன்னா எலக்ட்ரிஷியன் பில்லு அவன் கட்டலை. அதனால் எலக்ட்ரிஷியன் வந்து அதை கட் பண்ணியே விட்டுட்டாங்க. அதனால் வீட்டில் இருந்த ஒரே ஒரு பல்பும் போச்சு. ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அதை நினச்சி தான் மனைவியும் கணவனும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாங்க, எலக்ட்ரிஷியன் பில் கூட நம்மளால் கட்ட முடியலையே, இப்படி ஆயிடுச்சே, இருட்டில் தான் நம்ம இன்னும் கிடக்கணுமான்னு மனசுக்குள்ளே 2 பேரும் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதை வெளியே யார்கிட்டையுமே சொல்லலை. நம்ம கூட சேர்ந்து நம்ம குழந்தையும் கஷ்டப்படுமேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனாலும் குழந்தைக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் 2 பேரும் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போய் ஒரு நாள் விடிஞ்சிச்சு. அது அவங்களுக்கும் விடிவு காலம்தான். டீ கடைக்கு போன லக்ஷ்மணன் தம்பி அங்கே உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தான். பக்கத்தில் உள்ள டீ கடைக்காரன் அங்கே உள்ள அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருந்ததை அவன் கேட்டு வந்தான். வேஸ்டான கழிவு பொருட்கள்ல இருந்து இப்பெல்லாம் மின்சாரம் எடுக்காங்களாம். அதை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட லக்ஷ்மணன், ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன், நானும் அதே மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், என்கிட்டயும் இந்த சாணி உரம் இருக்குல்ல அதை வச்சு பண்ணலாம் இருக்குன்னு நண்பர்கள் கூட கலந்துக்கிட்டான். அதை பற்றி நியூஸ் பேப்பரில் இருக்கு, நீ போய் பாரு லக்ஷ்மணா சொன்னோன்னா லக்ஷ்மணன் போய் நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு. அடுத்த நாள் விடிஞ்சிச்சு. வீட்டு வாசலில் கொஞ்சம் எலக்ட்ரிக் பொருள் எடுத்துட்டு ஒரு மண்வெட்டி எடுத்து ஒரு பெரிய குழியை தோண்ட ஆரம்பித்தான். ஏன் பண்ணுறான்னு மனைவி கேட்டதுக்கு, இதெல்லாம் உனக்கு புரியாது, கொஞ்சம் பொறு, அதுக்கப்புறம் புரியும் சொல்லிட்டு அவன் வேலைப்பாட்டுக்கு ஆரம்பித்தான். மனைவி கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுறீங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த குழிக்குள்ளே நிறைய சாணி உரத்தை போட ஆரம்பித்தான். அவனால் எவ்வளோ முடியுமோ அதை அவனே போட்டுக்கிட்டான். மனைவியை கூப்பிடவே இல்லை. ஆனால் அதை பக்கத்தில் இருந்து அவன் அண்ணன் பொண்டாட்டியும் பார்த்துக்கிட்டே இருந்தான். தம்பி என்ன பண்ணுறான், ஏதோ பண்ணுறான்னு. அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் பொருளை எடுத்து அவன் அந்த குழிக்குள்ளே வச்சு மூடிட்டான். அதையெல்லாம் அவங்க அண்ணன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தான். இவன் ஏதோ பெருசாக பண்ணுறான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். ஆனால் தம்பி எதையுமே கண்டுக்கலை. இப்படியே ஒரு வாரம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த குழியை திறந்து அந்த கேபிளை அவன் கனெக்ட் பண்ணுறான். கனெக்ட் பண்ணையும் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா லைட்டு எரிய ஆரம்பிச்சிட்டு. அதை பார்த்த மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க லைட் எரிஞ்சிட்டு நமக்கு கரண்ட் வந்துட்டு, என்னங்க கொஞ்சம் உள்ளே வாங்க, வந்து பாருங்க லைட் எரிஞ்சிட்டுங்க. உள்ளே வந்த கணவன், ஆமா நம்ம ஜெயிச்சிட்டோம், நான் சாதிச்சிட்டேன், அன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், அதையே பண்ணேன். நிறைய வேஸ்ட் பொருள்ல இருந்து நம்ம மின்சாரம் எடுக்கலான்னு போட்டுருந்துச்சு, அதே மாதிரி நான் செஞ்சேன். நம்ம சாணத்துல இருந்து எடுத்த மின்சாரம் தான் இது, இதுக்கு கரண்ட் பில் கட்ட வேண்டாம். அப்படியே அடுத்த நாள் காலையிலையும் விடிஞ்சிச்சு. தம்பி லக்ஷ்மணன் ஊருக்குள்ளே போய் இப்படி இலவசமாக குறைஞ்ச விலையில மின்சாரம் எடுக்க யாருக்காவது வேணும்னா நாளைக்கு வந்து பாருங்க, வேஸ்டான எருவுல இருந்து மின்சாரம் எடுக்க யாருக்காவது வேணும்னா வந்து பாருங்க அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரு சத்தம் போட்டுட்டு போனான். ஊர் மக்களும் அதை கேட்டு, இவன் என்ன சொல்றான், நாளைக்கு போய் தான் பார்ப்போம் அது என்ன மின்சாரம்னு, குறைஞ்ச கட்டணத்துல தாரேன்னு சொல்றான், அதனால நாளைக்கு கண்டிப்பா நம்ம போய் பார்ப்போம்னு ஊர் மக்கள் பேசிக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் தம்பி வீட்டு வாசல் முழுக்க நிறைஞ்சு போச்சு. தம்பி சொல்ல ஆரம்பித்தான், இப்படி தான் நான் மின்சாரம் எடுக்கேன் எரு உரத்தை போட்டு 1 வாரத்துக்கு அப்புறம், அதனால் உங்களுக்கு குறைஞ்ச கட்டணத்தில் தாரேன்னு. அதனால் தம்பிக்கு பணம் செழிப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளிச்சம் வந்து ரொம்ப சந்தோஷமாக தம்பி வாழ்க்கை போக ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு ஒரு நாள் எலக்ட்ரிஷியன் வந்து அண்ணன் வீட்டில் உள்ள கரண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன் கட் பண்ணாங்கன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. அவனும் அவன் மனைவிகளும் ரொம்ப குழம்பிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அண்ணனோட வீட்டில் கரண்ட் இல்லாமல் அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியும் உட்காந்துருந்தாங்க. அதனால அண்ணன் பேச ஆரம்பித்தான். இப்படியும் என் தம்பிகிட்ட போய் கேட்கலாம், என் தம்பி கண்டிப்பா கரண்ட் வர வச்சிருவான், தயவு செய்து நான் சொல்றது கேளு, என் தம்பி என்ன மாதிரி கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன், அதனால நான் சொல்றது கேளு. சரிங்க அப்படியே பண்ணலாம், நீங்கள் போய் உங்கள் தம்பிகிட்ட பேசுங்க. அப்படி உங்கள் தம்பி தர சம்மதிச்சா நமக்கு ரொம்ப சந்தோஷங்க, அதுக்கான பைசா கூட நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு மனைவி ரொம்ப தன்மையோட
பேச அப்புறம் ஆரம்பிச்சான். வீட்டுக்கு பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் வர ஆரம்பித்தாங்க. அதை பார்த்த அண்ணன் நம்ம வீட்டுக்கு தான் வராங்கன்னு நினச்சான். ஆனால் அப்படிலாம் இல்லை. அதெல்லாரும் தம்பியை பார்க்க போயிருக்காங்க. ஏன்னா இப்படி எருவரத்தில் கரண்ட் எடுத்தது இதுதான் தடவைன்னு தம்பியை ரொம்ப சந்தோஷமாக பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அண்ணன் தம்பிக்கிட்ட பேச ஆரம்பிச்சான். என்னை மன்னிச்சிருடா, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டான். நான் ஒரு நாள் பால் எனக்குன்னா ஒரு நாள் பால் உனக்குன்னு பிரிச்சிருக்கணும், நான் தப்பா பிரிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு ரொம்ப மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டான். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த தம்பியும் தம்பி குடும்பத்தினரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அதெல்லாம் சும்மா நம்ம கெட்ட நேரம் நினச்சிக்க வேண்டியதான். எப்பவும் நான் உன் தம்பி தானே, உனக்கு இப்போவே நான் கரண்ட் செட் பண்ணி விடுறேன். எப்பவும் போல் அப்பா இருக்கும்போது நம்ம ஒத்துமையாக இருந்தோம்ல, அதே மாதிரி இருப்போம்னு தம்பி ரொம்ப பெருந்தன்மையாக சொன்னான். அதுக்கப்புறம் அண்ணன் வீட்டுக்கு கரண்ட் வந்துட்டு அண்ணனும் தம்பியும் கை கோத்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு அழகான குடும்பமாக இந்த ஊருக்குள்ளே வாழ்ந்து வந்தாங்க. இவங்க தான் ராம் லக்ஷ்மணனோட எடுத்துக்காட்டாக இருந்தாங்க அந்த ஊருக்கு. ஊருக்குள்ளே உள்ள எல்லாருமே சொல்லுவாங்க அண்ணன் தம்பினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டிட்டாங்க. இதுதான் புத்திசாலியான தம்பியின் கதை.